வாழ்த்துக்கள். நன்றி. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்களும் நாங்களும். இன்று 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 சித்திரை 19ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதமான மே மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது மாமியும் நாங்களும். இன்றைய மாமியும் நாங்களும் என்ற நிகழ்விற்கான திருக்குறள். ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு என்ற பழமொழிக்கான விளக்கம்: மிகுந்த பசியும் நீங்காத நோயும் அழிக்கும் பகையும் சேராது நடப்பதே நாடாகும் என்ற திருக்குறளின் விளக்கத்தோடு இன்றைய நிகழ்வுக்கான பழமொழி: வரவிற்கு தக்கபடி செலவை வரையறு, வரவுக்கு தக்கபடி செலவை வரையறு என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவு வருகிறது மாமிக்களும் நாங்களும். சகோன வணக்கம் எல்லோரும். உற்சாகமா இருக்கிறீங்களா எல்லாரும்? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். கண்ணாலாஜ நம்ம ரஜினி மாமியும் வந்து கதைச்சு நல்ல விடுமுறை பிறகு வேலை அது இதுன்னு சொல்லி ஒளிச்சும் நிழல் படத்தோடையும் வந்து இணைஞ்சிருந்தான். இன்னைக்கு நேரலையில மீண்டுமா இணைஞ்சு ஓடி வந்ததுல ரொம்ப மகிழ்வடைகிறேன். நானும் மிக்க மிக்க நன்றி. தமிழ் நன்றி ஜெசிகா. அபூர்விகா இணைஞ்சிருக்கிறீங்க. அபூர்விகாவையும் வரவேற்றபடி சேவல் ரெடியாக இருக்கிறதா நகுல்? இல்லை, நகுல் சேவல் ரெடி. சரி, நான் வாழ்த்துக்கள் நகல் இணைஞ்சிருங்க. அட்சயாமன் ரெடி ஆகிட்டு கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் கூட நீங்களும் ஒரு 2 நிமிடம் நம்மளோட பேசுறதுக்கு ஓடி வரலாம், இணைந்து பேசிக்கொள்ளலாம் என்று உற்சாகமாய் அழைத்தபடி நிற்கின்றோம். இப்ப நாங்க 2 நிமிஷம் தமிழோட கதைக்க போறதுக்கு முதல்ல அந்த என்ன விதிமுறைகள் என்று அட்சயா வாயால நினைத்து கொண்டும் போல இருக்கிறது. அட்சயா சொல்லுங்க. முதலாவது மிகவும் முக்கியமான விதிமுறை ஓம் இல்லை சொல்லக்கூடாது. அதுல ஆங்கில வார்த்தைகள் பாவிக்க கூடாது, வேறு மொழி வார்த்தைகள் பாவிக்க கூடாது, தமிழ் மட்டும் பாவிக்கணும். நாங்க ஒரு வார்த்தைய 3 தடவைக்கு மேல சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது, நாங்க கன நேரம் ஒன்றுமே சொல்லாம இருக்க கூடாது, அத டைரக்டா இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ரஜி மாமி எங்களை அவுட் பண்ணலாம். அதுதான் தலை ஆட்டக்கூடாது. நான் ஓம் இல்லை என்று இப்படி ஆட்டக்கூடாது. கஷ்டமான அதுலயும் ரஜினி மாமியை விட கதைச்சு வென்றுவீங்க. நீங்க எப்படி எல்லாரும் கட்டிக்காரமா இருக்கிறீங்க? மற்றது கை அசைவனும் செய்யக்கூடாது. இப்படியே செய்யக்கூடாது. இன்னைக்கு அப்ப நாங்க நகுல் அட்சயாவை எடுத்துக்கொண்டு அபூர்விகாட்ட வருவோம். நல்லா அபூர்வியா முன்னுகிணைய போறீங்களா? முதலாவது ஆடிய விரும்புறீங்களா? அக்காவையும் எடுத்துட்டு வரும்போது அப்படி செய்வோமா அட்சயா? முதல் வரட்டும். சரி, நன்றி அட்சயா, நன்றி அபூர்விகா. சரி, அப்ப முதல்ல நாங்க அட்சயாவை அணைச்சு நகுல்கிட்ட போறோம். நகுல் நேரம் ரெடியா? உற்சாகமான வணக்கம் அட்சயா, எப்படி இருக்கிறீங்க? இனிய வணக்கம் ரஜினி மாமி. நான் நலம், நீங்கள் எப்படி? நானும் நல்ல சுகமா இருக்கிறேன் அட்சயா, நலமாக இருக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது போற பிளான் போட்டுட்டீங்களா? அன்றைக்கு நாளைக்கு சில நேரம் வெளியே போகும். உங்களோட வீட்டு வரவேற்பறை இருக்கல்லோ? இருக்கிறது என்று சொல்ல. வரவேற்பறை ஒரே ஒன்று இருக்குது. அதை அழகுபடுத்துறது யாரு? அம்மாவும் நானும் நிறைய படங்கள் ஒட்டி வச்சிருக்கிறீங்க. அந்த வரவேற்பறை எல்லாம் கூட்டி இந்த தலானி இதுலதான் இருக்கணும், இது இப்படி இருக்கணும், இது நேரே இருக்கணும், அப்படி பார்த்து அதெல்லாம் சரியாக்குறது யாரு? சில நேரம் நான், ஆனால் எனது 2 சிறிய சகோதரருக்கு அதை குழப்பி விடுவாங்க. பிறகு எப்படி ஏன் குழப்பினீங்கள் இப்படி வைக்கலையேன்னு சொல்லி சொல்லி அடுக்குவீங்களா? அல்லது சரி பரவாயில்ல அப்படி சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம்
சரி, இதுதான் வாழ்த்துக்கள். அவர்கள் திருப்பியும் குழப்பி விடுறாங்களே. அச்சயா பொட்டும் போச்சு. சரி, இருந்தும் வாழ்த்துக்கள் அச்சயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும். அதுல போய் ஒரு இடம் சில இடத்துல நாங்க இருப்போம். என்ன சாப்பாட்டு மேசைனாலும் இந்த கதையில தான் நான் இருப்பேன். அது எனக்கும் அபூர்விகாக்கும் சண்டை. வாழ்த்துக்கள் அட்சயா. இப்ப நகுல நாங்க சேர்க்க போறோம். இனி உற்சாகமான வணக்கம் நகுல் திரையரங்கு. இனி உற்சாகமான வணக்கம் தஜ்னி. சொல்லிட்டீங்க முதல்ல. நகுல் என்ன பிரச்சனை? சொல்லிட்டீங்க. திருப்பி ஒரு கட்சி இன்னொரு கசைய. நன்றி. சரி, உற்சாகமான வணக்கம் நகுல் திரையரங்கு. இனி உற்சாகமான வணக்கம் தஜ்னி சண்முகநாதன் அவர்கள். ஓ, நன்றி நகுல். என்று ரஜினி மாமி என்று சொல்லல, அவர்கள் எல்லாம் போட்டுட்டீங்க. அது சிறப்பான வழியாகும். இருந்து நல்லா இருந்தது நகுல். உங்களுக்கு மிக்க நன்றி நகுல். எவ்வளவு உற்சாகம் இருக்கு உங்கள்கிட்ட? மிக மிக நிறைய உற்சாகம். சரி நகுல், பல் டாக்டர்கிட்ட போறீங்களா நீங்க செக்கப்புக்கு? போவது தான். அது உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்குதா தூரம் இருக்குதா? வீட்டுக்கு பக்கத்து உள்ளது. சரி, எவ்வளவு பணம் கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு கட்டி இருப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்க யோசிச்சு. கிட்டத்தட்ட பணம் கட்ட தேவையில்லை. தேவையில்லையா நகுல்? அவுட் ஆகிறேன். இன்னும் ஒரு 3 தேவையில்லை. சரி, இருந்தும் வாழ்த்துக்கள் நகலே. அது கட்டுரையில அந்த நான் வேற இடத்துக்கு போறேன். இந்த பழைய கிளிப்ஸுக்கு அவர் வேற இடத்துக்கு போறேன். அதுக்காக கட்ட தேவையில்லை நீங்கள் அப்படியா? அது இப்பொழுது நான் கட்டாம தான் இருக்கிறேன் அதுல. ஆனா இப்ப இந்த கிளிப்ஸுக்கு தான் கட்ட வேணும். சரி, எல்லாம் எழுதி வையுங்க நகுலே. நான் பிறகு ஒரு நாளைக்கு சொல்லலாம் அவ்வளவு செலவாகி இருக்குது என்று சொல்லிட்டு சொல்லலாம். நன்றி நகுல். இப்ப நாங்க அபூர்விகா கிட்ட போறோம். உற்சாகமான வணக்கம் அபூர்விகா. இனி உற்சாகமான வணக்கம் தர்ஜினி மாமி. உற்சாகமான வணக்கம் அபூர்விகா. எப்படி இருக்கிறீங்க அபூர்விகா? நான் சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நன்றி அபூர்விகா. நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களோ? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்னும் பிறகு ஒரு கொஞ்சம் சாப்பிடுவேன். இன்னும் ஒருக்கா உங்களோட கதைச்ச பிறகு கொஞ்சம் சாப்பிட போறேன். என்ன சாப்பிட்டுருந்தீங்களா அபூர்விகா? நான் அம்மா சமைச்ச சாப்பாடா? ஓமா. சரி, என்ன சாப்பிட்டீங்க? அம்மா என்ன சமைச்சிருந்தவா? மத்தியம் அம்மா சோறும் பாவக்காய் கறியும் அப்பளமும் உருளைக்கிழங்கு கறியும் சமைச்சு. நீங்க பாவக்காய் எல்லாம் சாப்பிடுவீங்களா? கெட்டிக்காரி பாவக்காய் சாப்பிடுறா அபூர்விகா. நல்லம் சாப்பிட பழகும். அது எப்படி சமைக்கிறதுன்னு பாருங்க அம்மா சமைக்கும் போது. சரியா? இணைந்திருந்த அபூர்விகாக்கு வாழ்த்துக்கள். நிறைவுல ஒரு விளையாட்டம் இருக்குது போகும்போல அந்த சொல்லோட தான். அதையும் நாங்க செய்வோம். சரியா? இணைஞ்சிருங்கோ அபூர்விகா குட்டி. உற்சாகமான வணக்கம் தமிழ்ரண்டி. எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம் தர்ஜினி சண்முகநாதன். நலமே உள்ளேன். நானும் நலமே உள்ளேன். நன்றி. கத்திரிக்காய் கறி வச்சிருக்கீங்களா அன்னைக்கு? இன்று அதே கரைதான். அதே கறிதான். சரி, நாளைக்கு இருக்குதா? கொஞ்சம் தான் இருக்கிறது. சரி, மாசில் வினையும் படிச்சிருந்தா நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க? என்ன ராகத்துல? ராகத்தை மறந்து விட்டேன். முன்பு படித்தது மாறித்தான் வருகிறது. ஆனா சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச தேவரம் என்ன? சின்ன வயசுல அபூர்வியா அந்த வயசுல 5 கரத்தனை பிடிக்கும். அது யார் சொல்லி தந்தது உங்களுக்கு? முன்பு ஒரு ஆசிரியர். பிறகு பிடிச்ச திருப்புகள் என்று சொன்னா என்ன பிடிக்கும்? பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா. உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அப்படியே பார்த்தவ. ஆனா தெரியும். இன்னைக்கு நல்ல ஒரு திருப்புகள் இது மிகவும் நல்லது. சரி, வீட்டுல எத்தனை சைவ சமய பாட திருப்புகள் தேவார புத்தகம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? இப்போது ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன மனப்பாடத்துல தான் உங்களுக்கு? மனப்பாடம் நிறைய உள்ளது. சில வேளை மாறாட்டமும் வரும். அந்த நினைவு மலர்கள்ல அடிக்கிறவங்க இல்ல அந்த பாடல்கள் தேவாரம் அப்படி எல்லாம். ஒரு முறை சாந்தினி துரையரங்கன் அவர்கள் கொண்டு வந்த தந்தார் 2 புத்தகங்கள். அப்ப அதை யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்களோ? வீட்டை தான் வைத்திருக்கிறேன். இடையிட பார்த்தேன். சரி, வீட்டுல எத்தனை புத்தகங்கள் வச்சிருக்கிறீங்க பொதுவா எல்லா புத்தகங்களையும் சேர்த்து?
கிட்டத்தட்ட 10 10 அது என்ன நுண்ணி 10 என்ற கணக்கா வச்சு மிக முக்கியமான புத்தகங்களா? முக்கியமான புத்தகங்கள் 10 ஒரு வார்த்தை இல்லையா? முக்கியமான புத்தகங்கள் சொன்னேன். அன்னைக்கு சேர்த்து இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். 10 வைத்து அதை சேர்த்தபடி வந்திருக்கிறது. சரி, அதுல முதல் புத்தகம்னா இது உங்களோட வீட்டுக்குள்ள வந்த முதல் புத்தகம் திருக்குறள் புத்தகம். திருக்குறள் புத்தகம் எப்பயாவது எடுத்து படிச்சிருக்கிறீங்களா? அத கணக்கு இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். அந்த கலண்டர்ல வெறும் எல்லாம் நல்ல பல வாழ்த்துக்கு நேரம் முடிஞ்சிட்டு. நன்றி அப்பா, நன்றி வணக்கம். தமிழனி அந்த கலண்டர்ல வெறும் எல்லாம் அப்படி எழுதுறேன். ஆனா என்னிடம் அந்த கலண்டர் இப்போ அது இல்லை தர்ஜினி. ஆனா அதுல ஒவ்வொரு திருக்குறள் வரும், மற்ற ஒரு வரும், நல்ல பழமொழிகள் பழமொழிகள் வரும். ஆமா, இந்த வருடம் இல்லை, நான் வாங்கவில்லை இந்த முறை. நன்றி 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 நன்றி. இப்போ ஜெசி மணிவண்ணன் அவர்கள் நினைச்சிருந்தவர், அவர் வேற முதல் என்ன யார் கேட்க போறீங்க? நகுலா. சரி, நகுல் வாங்கோ. வணக்கம் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். நீ உற்சாகமான வணக்கம் நகுல் தெரியுறாங்க எனக்கு. நீங்க இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க வேலைக்கு போனீங்களா? சென்று வந்து விட்டேன் வீட்டுக்கு. எப்படி பயணிச்சீங்க? ட்ரம்மோடையா, பஸ்ஸோடையா, கார்? அதே மஞ்சள் வாகனத்தில் பயணித்து வீடு வந்து சேர்ந்தேன். மஞ்சள் வாகனத்தோட என்ன சொல்றீங்க? டாக்ஸியா? இங்கு போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்தினை சொன்னேன். உங்கள்கிட்ட பேருந்துகள் மஞ்சள் நிறத்தில் உள்ளனவா? பச்சை நிறத்திலும் இருக்கின்றது. அது இடத்தை பொறுத்தவா? எதில் எங்களுக்கு இலகுவாக செல்ல வேணுமோ அதில் போகலாம். கூட நேரம் எடுக்குமா? சரியாக 35 நிமிடங்கள் எடுக்கும் என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய வேலைத்தளம் செல்ல. நீங்க வேலைக்கு காரோட போறது வேகமா? நான் அப்படி போவது கிடையாது, ஏனென்றால் அதன் பணம் கூட செலவாக இருக்கும். ஆனா பாக்க 33 நிமிஷத்துக்கு குறைவாக எடுக்கும் தானே? நேரங்களில் மிச்சம் பிடிக்கலாம், மற்றும்படி கஷ்டமாக இருக்கு. ஆனா உதாரணமாக சனமான பஸ்ஸுக்குள்ள நீங்க காரோட வேகமா போயிடுவீங்க தானே? இத்தனை நல்லா உற்சாகமாக ரிலாக்ஸ் ஆக போகலாம் தானே? எனக்கும் விருப்பம் தான் அப்படி போவதற்கு. ஆனால் அதன் தரிப்பிடம், அதை பாதுகாப்பா விடும் இடம் சரியான விலையாக இருக்கு. அப்ப நீங்க ஸ்கூட்டர் அப்படியான யோசனை? அது எனக்கு ஓட தெரியாது. அது ஸ்கூட்டர் போடத்தான் எனக்கு கொஞ்சம் பயம் அது ஓடுவதற்கு. ஓட பார்க்க முயற்சி செய்ய போறீங்களா? உங்கள் வயது பிள்ளைகள் ஓட வேண்டும் தானே, அதனால் விட்டுவிட்டேன். அல்லது சில வேளை ஈருளியோட போறது? அதுவும் எனக்கு பிடிக்காது. அது ஆபத்தா? கொஞ்சம் குளிர்காலம் தானே கூடவாக இருக்கும், அதனால் அது சரியாக இருக்காது. நாளைக்கு பிளான் என்ன ஆகும்? காலை 7 மணி அளவில் எனக்கு வேலை, அங்கே செல்ல வேண்டும். நன்றி. ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருந்தால் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம். அல்லது நாங்க ஒரு விளையாட்டுக்குள்ள போகலாம். அபூர்விகா அணிஞ்சிருக்கிறீங்க. அபூர்விகா இணைந்தபடியால அச்சியா நாங்க கனகாலம் விளையாட்டு செய்து விடுமுறையோட வந்து அபூர்விகா நீங்க நினைஞ்சு கொள்ள முடியும் தானே? பேனை மட்டும் இவத்தோடியாங்கோ எப்பவும் போலதான் நகுல் அபூர்விகாவுக்கு மிளகுவா கொடுக்கணும் என்றபடியால நாங்கள் இந்த நொடி இந்த நேரம் இந்த எங்களோட மனசுல என்ன சொற்கள் விருகுதுன்னு பார்க்க போறோம். சரியா? நல்ல கொஞ்சம் அழகான சொற்களா எடுக்க பார்ப்போம். சரியா? இப்படி இலகுவான சொற்களாயும் இருக்கணும், எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சொற்களாயும் எடுக்கணும், நல்ல சொற்களாயும் எடுக்க பார்க்கலாம். 2 நிமிஷம் கொடுப்போமா நகுல்? நேரம் நீங்க பாக்குறீங்களா அல்லது நான் பாக்குறேன்? நான் பாக்குறேன். நன்றி. பேனையும் தமிழ் 2 நீங்களும் எடுத்து கொண்டு வாங்கோ. எனக்கு வடிவ விளங்கிடலாம். இப்ப என்ன ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல சொற்கள் அவ்வளவுதான். அது உதாரணமாக பானா என்றால் அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, அதுதான் சொல்ல போறேன்.
சரி ஆரம்பம் ஆயத்த மாட்டோம் நேரத்தை போடுங்க ஓகே நேரம் அதுல பூர்விகா நாங்க 2 எழுத்து சொல்லணுமா? இல்ல பொதுவா நல்ல சொற்களை எழுதுவோம் சரியா நேரத்தை போட்டு பூர்விகா விளங்கிட்டுதா உங்களுக்கு இல்ல பானா எழுத்திருக்குத்தானே அதுல சொற்கள் நீங்க எழுதணும் இப்ப ஆனா மாதிரி அம்மா அப்பா அணில் மாதிரி இது பானாவில உள்ள தமிழ் சொற்கள் சரியா ஓகே சரி Okay. நகுல் நேரம் ஆரம்பம் ஆரம்பம் ரெடி இரண்டு நிமிடம் தானே நகுல் ஓ வணக்கம் ரஜினி. வணக்கம் பானா வரிகளில் சொற்கள் எழுதி கொண்டு இருக்கிறோம் திறந்து எழுதுங்க பானாவா? பானா வா. ஓகே. நேரம் சரி வந்துட்டா நகுல் இன்னும் 7 செகண்ட் 5 4 3 2 1 நேரம் முடிஞ்சிட்டு வாழ்த்துக்கள் நான் பூர்விகாவை காணையில சரி சரியா? எழுதின வரைக்கும் எண்ணிட்டு சொல்லுவோம் எத்தனை சொற்கள்னு சொல்லிட்டு எண்ணுங்க 15 நானும் 15 தான் 27 22. Oh my நகுல் சரி இந்த அக்ஷயா நீங்கள் அச்சா நானும் 15. 15 வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரி இப்ப முதல்ல யாருக்கு 27 நான் இல்ல சொல்றேன் எல்லாருமே இல்ல நாங்க இப்ப இந்த டிக் பண்ணணும் சரியேண்டா அப்ப நான் சொல்றதா அப்ப சரி அப்ப அதிகமா சொல்ற எழுதினபடியால நான் எல்லாரும் டிக் பண்ணுவோம் ஆனா எல்லாத்த சொற்களும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி முதலாவது பல் படகு பட்டி பசை நாங்க வெட்டுவோம் இல்லோ அதானே அதானே மன்னிச்சு கொள்ளுங்க பல் முதல்ல இருந்து பல் எழுதே இல்ல. படகு படகு. ஓ பட்டி. எழுதினார் யா திருப்பி சொல்லுங்க. பட்டி பட்டி பட்டி. நான் பட்டி எழுதினேன். பசை பசை எழுதினான். பந்தல் பந்தல் இல்ல. பந்து எழுதிருக்கேன் பகடி பயலை பகலியா? பகடி 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 பசலியா? ஓகே பயலை அல்ல பசலை ஓகே. பயன் எழுதே இல்ல. பருகு பருகு எழுதின. பதநீர் இல்ல. பட்டம் ஓகே. எழுதினது சொல்லக்கூடாதா தர்ஜினி? எழுதினதுக்கு மார்க். ஓ அது நீங்க சரி. டிக் என்ன போடுங்க டிக் என்ன போடுங்க டிக், டிக். சொல்ல சொல்லுங்க. பேருந்து பெண் நீங்க சொல்லணும் எழுதாத நான் சொல்லாத பள்ளம் பருந்து பருவம் பந்து அட பந்து எழுதே இல்ல. பவளம் பவளம்
பவளம் இருக்கிற அவளம். பவளம் பனுவல் ம், கலது ம். கல ஒன்றுமே எழுதையில. அவோடா ஓகே. நானும் எழுதினேன். பதட்டம் பதட்டம். பயில்வான் ம். பகல் பகல். ஓகே. பகலவன் ம். பயறு ம். பலவாறு ம். பட்டு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ யார இப்ப சொல்ல வேண்டும்? நான் சொல்லட்டா? காமல் ரெட்டி சொல்றாரு. ஆமா. சரி சொல்லுங்க. பதம் பந்தம் ஓம் ஓ, நான் எழுதினேன். பந்தயம் ஓம் அதுவும் எழுதினேன். பசி ஓம் பச்சை ஓம் ஓம் பருப்பு ஓம் ஓ, பப்பாசி ஓகே. பப்பாசி மேல. பம்பரம் ஓ நல்ல பம்பரம். சொற்கள். பலாப்பழம் பம்பரம். ஓகே. பனி ஓம் ம். பதர் ஓம் ம். பல்லி ஓம் ஓ, பன்றி. நான் எழுதினேன். பன்றி. ஓ, பன்றி. பன்றி. மிக சிறப்பாக மிக சிறப்பான வாழ்த்து. வாழ்த்துக்கள். நன்றி நல்ல சொற்கள் நன்றி. நல்ல சொற்கள். இப்போ ஜெசியன் சொல்ல போறார். ஓகே. பணம். ம். பண்டம். ஓம் ம். பச்சை. ஓம் பன்னீர். ஓம் பத்தி. ம் பல்லாங்குழி. ஓம் பசு. ஓம் பசுமை. ஓம் பஞ்சம். ஓம் பரதேசி. பல்லாக்கு. கல் பல்லாக்கு. பல்லா. பல்லாக்கு தூக்குறோம். ஓ எல்லாம் நல்ல சொற்கள் தானா? வாழ்த்துக்கள். ஆனா யோசிச்சேன் என்ன அடுத்த அந்த பன்னி ம். அதெல்லாம் தெரியல என் பாசி. ஓகே, அடுத்தது. இப்ப அக்ஷயா. நீங்க எல்லாரும் யாராவது சொன்ன வார்த்தைக்கு அது சொல்லக்கூடாதா? இல்ல நீங்க எழுதின குறையத்தானே எழுதுனீங்க, நீங்க எழுதினதை சொல்லணும். ஓகே. பங்குனி. ஓ நல்ல சொல். பல்கலைக்கழகம். நானும் எழுதினேன். கட்டிக்காரு. சூப்பர். கெட்டிக்காரி. பல்கலைக்கழகம். பணிவு. பணிவு கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. பண். ஓம் பண்டி செய்யலாம் எழுதிருக்கலாமே. அடுத்தது என்ன எழுதுனீங்க அக்ஷயா? பற்கள். பற்கள். ஓ, பழச்சாறு. ஓ நல்ல பழச்சாறு. ஓ, நல்ல ஐட்டம். பத்து. ஓ பத்து பந்து. பத்து பத்து 10, 11, 12 உண்மைங்க. பங்கு. பங்கு பந்து. பணியகம். பணியகம் பணியாரம். பனி அதாவது அணி அது. படி. வேறு பந்து சொல்லியாச்சு. சொன்னாங்களா? பஞ்சியும் சொல்லியாச்சு. ஓ. படிப்பு. படிப்பு படிப்பு. மற்றது படகம் சொல்லியாச்சு. கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் அக்ஷயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. இப்ப கெட்டிக்காரி. அபூர்விகா சொல்ல போறீங்களா? நகுல நாட்ட போமா. அபூர்விகா நீங்க சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த விளையாட்டு வடிவ விலங்குல அதம்மா முதல் பானா வரக்கூடியதா சொற்கள் எழுதுறேன். இப்ப நீங்க ஆனாவில அம்மா அப்பா அக்கா அண்ணா அப்படி அப்பா அப்படி எழுதுற மாதிரி இது பானாவில உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் கொஞ்சம். அக்கா போய்விட்டார் சொல்லுவார். சரி சரி. பின்னர் ரெண்டு தான் நினைந்திருக்கிறேன் அந்த இதுல. அதான் அதான். அப்ப நகுலிடம் கேளுங்க. அப்ப நகுல் நீங்க சொல்லுங்க. எல்லாமா அபூர்விகா போது நினைச்சுக்கலாமா? நகுல் நீங்க சொல்லுங்க. பல், படு, பாகற்காய், பலகு, பாகற்காய் பாவன்னாப்பல். நகுல் சரி. பலகு, பலகு பலகு. பயிற்சி, ஓம் சூப்பர். பலர், கெட்டிக்காரி. பக்கம், ஓம் பற்கள், பற்கலாம் பற்கள். அது வந்துட்டு பசு, பயிறு, பயிறு. பக்தி, பகோடா, பல்கலைக்கழகம், பச்சை, பழம்.
கட்டிக்கார. வாழ்த்துக்கள் நகுல். கட்டிக்கார வாழ்த்துக்கள் நகுல். சிறப்பு வாழ்த்துக்கள். பகோடாவுக்கு பிடிக்குமா நகுலுக்கு? எனக்கு மண்டைக்குள்ள வந்துட்டு விடுதேக வந்ததா? வாழ்த்துக்கள் நகுல் உங்களுக்கு. இப்போ அபூர்வியா விளங்கிட்டுதான் உங்களுக்கு? நான் அவாக்கு போய் சொல்லி கொடுத்த சொன்னேன். விளங்கிட்டாமா அபூர்விகா உங்களுக்கு? சரி, அப்ப அபூர்விகா சொல்லுங்க, என்னென்ன எழுதினீங்க, என்ன சொற்கள்? கல், ஓம், படம், ஓம், பட்டம், கெட்டிக்காரை. கள்ளம், பள்ளம். ஓ கட்டிக்கார. புதுச்சொல். ஓம், பழம், பழம், பயிறு, பற்கள், ஓம், பசு, ஓம், பணம். கெட்டிக்காரை. கெட்டிக்காரை. இப்ப நாங்க பானாவில எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பானாவில ஒவ்வொரு தடவை நிறைய சொற்கள் சொன்னாங்க. இதுல ஏதாவது ஒரு சொல் வந்து பிடிச்சிருக்கும் சரியுமா, அல்லது ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு பிடிச்சிருக்கும், அல்ல ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லணும் போல இருக்கு. பவுடான்னுதான் எல்லாருமே எடுப்பட்டாங்க. என்ன வட்டிங்கன்னா நான் பவுடா பற்றி தான் சொல்லுவேன். இப்ப அது மாதிரி ஒரு சொல்ல நீங்க எடுத்து 1 நிமிஷம் இல்ல வேணாம் 2 நிமிஷம் கதைக்க வேணும் தமிழ்ல. நான் சொல்றேன் நர்ஜினி. முதலாவது பலாப்பழம். பலாப்பழம். பலாப்பழம் மிகவும் இனிமையானது. மரத்தில் பழுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பலாப்பழம் புட்டுடன் சாப்பிடும் போது மிகவும் சுவையாக இருக்கும். முக்கணிகளில் பலாவும் ஒன்று. வாழை, மா, பலா முக்கணிகளில் பலாவும் ஒன்று. பலாப்பழம் ஒரு காலநில நேரத்தில் தான் அதிகமாக பழுக்கும். வரையில 1 நிமிஷம் இவ்வளவுதான் வந்தது. 2 நிமிஷம் 8 வரை சொல்லணும். அது காணும் நகுல். எனக்கு சரி, வாழ்த்துக்கள் தமிழ். சிறப்பு வாழ்த்துக்கள். பலாப்பழம் சாப்பிடணும் போலயே வந்துட்டு ஆட்சியா. மற்றது பஞ்சாமிரம் அது சொல்லலாம். நன்றி நன்றி, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் தமிழ். நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்ததா யாரு என்ன சொல்லோட சொல்ல போறீங்க? அட்சியா நீங்க. நான் பங்குனி என்று சொல்லப்பட்டேன். சரி, பங்குனியா? பங்குனி நிறைய விடயங்கள் நடந்தது. அதனால அதுதான் எனக்கு முதல் தோன்றினது. எனது அம்மாவின் பிறந்த நாளும் எனது குட்டி தங்கச்சியோட பிறந்த நாளும் இருக்குது. அதனால அதுவும் மிகவும் சந்தோஷமான நாட்களும் இருந்தது. பங்குனியில பெண்கள் தினம் இருக்குது. அதுலதான் என் அம்மாவோட பிறந்த நாளும் மற்றது கணித நாள் இருக்குது. அங்கதான் என் தங்கச்சியோட பிறந்த நாளும். இந்த 2 பிறந்த நாளும் நல்லா இலகுவாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்கு. மற்றது பங்குனியின் 3வது மாதம் ஒரு வருடத்துல. இது பானாவோட தொடங்குது. வேற என்ன சொல்றது? சிறப்பு மன்னிப்போடு நான் விடப்படுகிறேனம்மா. மற்ற எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேனா? நிச்சயமா கேட்டுக்கொண்டிருக்கோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அட்சியா, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பங்குனி இணைச்சு வந்திருந்த நீங்கள் வாழ்த்துக்கள். இப்ப நகுல் என்ன சொல்? நான் பல்கலைக்கழகத்தை பற்றி கூற போன்றேன். பல்கலைக்கழகம் ஆங்கில மொழிக்கு யூனிவர்சிட்டி என்றும் சொல்லுவார்கள். அதை ஜெர்மன் மொழியில யூனிவர்சிட்டி என்று சொல்லுவார்கள். இது இப்ப பாடசாலை முடிச்ச பிறகு இதுக்கு போறது. அது எங்களுடைய ஜெர்மன் நாட்டிலே அபிச்சுவ செய்த பிறகு நீங்க இப்ப கூடுதலாக பல்கலைக்கழகத்துக்கு போவீங்க. பல்கலைக்கழகத்துல நீங்க வித்தியாசமான விடயங்களை படிக்கலாம். இதுல பிசினஸ் சம்பந்தமானது அல்லது மொழி சம்பந்தமானது, சோசியல் சம்பந்தமானது, எல்லாம் வித்தியாசமானது எல்லாம் நீங்க பல்கலைக்கழகத்துல படிக்க முடியும். இங்க எஸ்என் நகரத்து உனி எஸ்என் டியூஸ்புக் இருக்கிறது. அது கேர்னிலும் கொலோன் என்ற நகரத்திலும் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும். டிசுடாஃப் என்ற பல்கலைக்கழகத்திலும் இருக்கும். பல்கலைக்கழகங்களுக்கும் நல்ல
நிறைய விடயங்களும் எங்களுடைய உலகத்துக்காகவும் செய்திருக்கிறார்கள் அல்லது நிறைய கோஆபரேஷன் அப்படியெல்லாம் நடந்திருக்கும். இதே போல நாங்க பார்க்க பல்கலைக்கழகத்திலே பிரைவேட் பல்கலைக்கழகம் இருக்கிறது. இத்துடன் நாங்க நோமலாக போற பல்கலைக்கழகம் பிரைவேட் பல்கலைக்கழகத்திலே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் பிரைவேட்டாக இருக்கும். இத்தனை நீங்களும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி பாடசாலை மாதிரி அப்படிதான் இருக்கும். இது நோமை பல்கலைக்கழகத்திலே அப்படி நீங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்டும் என்னும் அப்ப அதுல நிறைய ஆக்க சொல்வார்கள் நீங்க ஹார்வர்டுக்கு போனா நிறைய சிறப்பான இருப்பீங்கன்னு. அப்படியெல்லாம் அப்படியாக நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. மிக சிறப்பான பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு போனா நீங்க ஒரு மிக சிறப்பான ஆளாகவே அது மிக சிறப்பாக அறிஞ்சிருப்பீங்க அப்படியெல்லாம் இருக்கும். அதனால பல்கலைக்கழகம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்தா அப்ப நிச்சயமாக பல்கலைக்கழகத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம். சிறப்பு நகுல் நகுல் பற்றி அழகா சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் நாள் எடுக்கும் போல இருக்கு. நான் உச்சரிப்புக்கு நகுல் நிறைய பல்கலைக்கழகம் வாழ்த்துக்கள் நகுல். இப்ப அபூர்விகா என்ன சொல்ல ஒரு வினாடி நேர் பேசுறேன். இது தலைப்பு என்ன? நாங்க பானா எழுத்துல நிறைய சொற்கள் எழுதினாங்க. அதுல ஒரு சொல் எழுதிக்க எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும். அப்ப அந்த ஏதாவது ஒரு சொல்ல வச்சு சகதை பேச வேண்டும். 2 நிமிடம். அதுல பிற மொழி கலக்கலாம். அப்படி சரி. அது என்னாலும் ஒரு 2 வார்த்தை கேட்டுருக்கேன். அவர்கிட்ட பிரைவேட்டுக்கும் நோமலுக்கும் என்ன தமிழ் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிடுவோம். பிரைவேட் தமிழ் தனி தனியான பல்கலைக்கழகம். சரி, ஓகே. தனியார் துறை. நோமல் நோமல் கூடுதலாக பப்ளிக் சாதாரணம். சரி, ஓகே. சரியா நான் திருப்பி இதை போடும்போது இந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தா நான் கேட்டேன் நீங்க தமிழில் 2 நிமிடம் அப்படி அல்ல, நீங்கள் ஒரு சொல்லை அதுல இருந்து எடுத்து பேச வேண்டும். விசேட ஒரே ரொம்ப செய்றீங்க. நல்ல தொடருங்கள். வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி நன்றி நன்றி. இப்ப அபூர்விகா நீங்க என்ன சொல்ல நீங்க எழுதினீங்க தானே அந்த சொற்கள். அந்த சொற்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சொல்ல எடுத்து அதை பற்றி 2 நிமிஷம் நீங்க கதைக்கலாம். நகுல் ரெடி. பழத்தை எடுக்கலாமா? பழம். ஓகே ஓகே. 3 2 1 ஸ்டார்ட். பழங்கள் நிறைய வகையான பழங்கள் இருக்குது. அதுல பழங்கள்ல நிறைய சத்துகளும் இருக்கிறது, உயிர் சத்துகளும் இருக்குது. அதுல பழத்தை நாங்க விரும்பி சாப்பிடலாம். பழத்துக்கு இன்னொரு பேர் கனியாகும். அது நாங்க சில பழங்கள் மரங்களிலும் இல்லாட்டி மரங்களிலும் வளருது. அதுல நிறைய வகையான பழங்கள் இருக்கு. பழம் இல்லாட்டி பலாப்பழம் இல்லாட்டி கொய்யாப்பழம் அப்படியான வகையான பழங்கள் இருக்கிறது. அது நாங்க விரும்பி சின்ன பிள்ளைங்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப சத்தான ஒரு உணவாகும். அது நாங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகும். நாங்க ரொம்ப எனக்கு அந்த வார்த்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, என்ன வார்த்தையா ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றீங்களா அந்த பழங்கள் சாப்பிடுறதால? ஓ, சின்ன ருசிமையா ருசிதான். ருசி ரொம்ப பிடிக்கும், ருசிக்கும், சுவையா இருக்கும்னு சொல்றீங்க, டேஸ்டா இருக்கும்.
ஓகே, நன்றி. நம்ம நேரம் வந்து சிறப்பான வாரத்துக்கு இன்னும் 10 செகண்ட் இருந்திருக்கும். ஆனா சிறப்பான வாரத்துக்கு வாழ்த்துக்களை பூர்விகா. நீங்க கதைக்கும் போது உங்களை காண முடியல, உங்களோட இன்டர்நெட் இது வந்து சரியா இல்லாதது, நீங்க ஸ்டக் ஆயிஸ்டாய். ஆனா குரல் வந்தது. பூர்விகா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதை பற்றி சொல்லும் போது? சரி, வாழ்த்துக்கள். ஜெசி ஆண்டி என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லோடவா சொல்ல ஒரு போறாங்க? சின்ன வாழ்த்து. நாளத்துக்கு பிறகு அவருக்கான குரல் கேட்டபடியா மிக இனிமையா இருந்தது அவருக்கான குரல். ஆனா முடிக்கொண்டு கேட்டுக்கொண்டு நடக்கிறேன். நல்லா வாழ்த்துக்கள் அவருக்கு. பாத்தீங்களா, நல்ல குரல் உங்களுக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள். அந்த வாசிப்பெரும்பு சேர்க்கணும், அந்த எழுத்துக்களை முதல் ஆரம்பத்துல வாசிப்பெரும்பு தொடங்கும் பொழுதும் அந்த எழுத்துக்களை உச்சரிச்சு அமிர்தம் செய்கிற மாதிரி முதல் அபூர்வி அப்படித்தான் கொண்டு வந்தவர். வித்தியாசமா இருக்கு, வளர்ந்துட்டு இப்ப வளர்ந்து வித்தியாசமா வந்து நல்லா. இப்ப ஜெசி சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? 2 நிமிஷம் கிடைக்க போறார். நான் முதல் எழுதினது பட்டம். பட்டமேத்துறது பட்டம், தலைப்பு பட்டம். ஆனா நான் அதை ஒரு நாளும் ஏற்றியதன் பட்டம் ஏற்றி விளையாடினது இல்ல. வேற யாராவது ஏற்றும் பொழுதுதான் நின்று பார்த்திருக்கிறேன். இலங்கையிலும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். இங்கேயும் இந்த மைதானத்தில எல்லாம் இன்றைக்கும் இந்த பட்டம் ஏற்றினார்கள். நான் நின்று விளையாட வரும்பொழுது கொஞ்சம் நின்று பார்த்திருந்தேன். உண்மையில அழகா இருந்துச்சு. பெரியவர்கள் ஏற்றி விளையாடினார்கள். அது பல அந்த வண்ண வண்ண கடதாசிகள் எல்லாம் முட்டி அந்த பார்க்க அது ஒரு உருவங்களா செய்திருந்தார்கள். உண்மையில அது நல்ல அழகா இருந்துச்சு. சிறுவர்களும் அது விளையாடுவார்கள், பெரியவர்களும் விளையாடுவார்கள். அது நான் இங்க வந்து திராகி என்று சொல்றது. என்ன திராகி என்று சொல்றது பேச்சுல. மற்றும் எங்கண்ட பிள்ளைகள விளையாடினதை நான் காணல. அவர்கள் அப்படி ஒரு முறையும் விளையாடவில்லை. இனி வெயில் காலம் என்றபடியா இந்த நேரங்கள்ல காணலாம். அதிகமா எல்லாரும் இத விளையாடுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இருந்தது. வணக்கம் வணக்கம். நானும் நீங்க பார்த்து கொண்டிருக்கேன். 15 செகண்ட் இருக்குது, முடிச்சிருக்கீங்க. பாடி இருக்கலாம் ஜெஸ்ஸி, நீங்க பாடி இருக்கலாமே. 4 மூல பட்டம், 8 மூல பட்டம், கொஞ்சம் பட்டம், பட்டத்துல விண் எல்லாம் கட்டி, விண் கட்டி, யாருக்கு தெரியும், விண் கட்டி கூவி கட்டுவோம். அதெல்லாம் போட்டு நூல் பட்டம், நூல் அருந்த பட்டம், இப்ப ரிமோட்ல பட்டம் வருதாங்க. இப்படி கொண்டு போயிருக்கலாம். பிறகு எங்கட பட்டம் வாங்குறது உச்சி பட்டம், நெத்தி பட்டம் நிறைய இருக்கு. அதுக்கு காரணம் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டு நிக்கிறவன் பயம். அது கொக்கு பட்டம். சிறப்பு வாழ்த்துக்கள். நல்லா முயற்சிக்கு பார்த்தாரு. வாழ்த்துக்கள். இப்போ நான் எழுதின முதல் சொல் வந்து பல். அதையே எடுக்கிறேன். பல், பற்கள். ஏன் பல் எழுதினான்னு சொன்னா, பல் வெளி வந்தா தாங்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரம் பல்லுக்கு அல்ல பற்களுக்கு நாங்க டாக்டர்கிட்ட போறோம்னா சரியான செலவு. இங்க அந்த பற்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொன்னா, எங்களுக்கு உணவை சாப்பிடறதுக்கும் சரி, ஒருவரோட கதைக்கும் போது சரி, அல்லது ஒருவரைங்களை பார்க்கும் போது அந்த சிரிக்கைக்கு அந்த புன்னகையா இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குமா அந்த பற்கள். எல்லாருக்கும் அது சில பேருக்கு மாறுபட்டு வேறுபாடா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப அழகான பற்கள் இருக்கும். அதை நாங்க பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி தந்திருந்தா அதை நாங்க கடைபிடிப்போம். அதே நேரம் அந்த பற்களை எப்படி பற்பச பாவிப்பினோம். சில பேர் பற்பொடி பாவிக்கிறோம். நான் பற்பொடி அதிகமா பாவிப்பேன். அதுல லீக்குகள் வந்திருந்தா, அது கூட ஒரு சைட்ல ஒரு லீக் வந்திருந்தா, அது கூட அது அதிர்ஷ்டம் என்ன சொல்லிங்கன்னா, அந்த அதிர்ஷ்டம்ன்றதையும் பார்த்து கொண்டிருப்போம். அது ஒரு வடிவாயும் இருக்கும் சில பேருக்கு. அதே நேரம் அந்த பற்கள் முன்னுக்கு இருந்தா அதை பின்னுக்கு போக வைக்கிற கிளிப் மாதிரி போடுறதுக்கு எல்லாம் இங்க நிறைய செலவாகும். அதே நேரம் அந்த சூத்தி ஆகிறது. இப்ப நிறைய இனிப்பு சாப்பிட்றவையா இருந்தா, அல்ல சின்ன பிள்ளையில இருந்து இனிப்பு சாப்பிட்றவர்களா இருந்தா, அந்த பற்களுக்கு இல்ல வாயை வந்து இரவுல போய் கொப்பளிக்காம படுத்திருந்தா அல்லது தீட்டாம படுத்தா அந்த பற்களுக்குள்ள போய் அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பற்களை பழுதாக்கி போடும். அடிச்சு சூத்த வந்துடும். சூத்த வந்தா மட்டும் போகாம செலவாகிடும் என்று சொல்லி எங்கள்ல வளர்ந்தவர்கள் போறதில்லை.
இல்லை டாக்டர்கிட்ட. அப்ப போகாம அந்த வலியை தாங்குறதுன்றது சரியான கஷ்டமா இருக்கு. நல்ல மண்டை உச்சி வரையும் இழுக்கும் அந்த நோவை தாங்கவே முடியாது. அதே நேரம் புடுங்குறதுக்கு அந்த பல்ல புடுங்கி எடுக்கிறதுக்கும் பயம். அந்த பல்ல புடுங்கி எடுத்துட்டு இன்னொரு பல்ல கட்டுறா அதுக்கு புரிம்பான விலையாயும் இருக்கும். அந்த எங்க அழகும் அந்த பற்கள் இதுக்குள்ள இருந்தா தான் அவ்வளவு நல்லா இருக்கும். அங்க சொக்கு எல்லாரும் அந்த பற்களை ஒவ்வொன்றையும் நாங்க போக போக புடுங்கிட்டோம்னு சொன்னா அங்க கன்னங்களும் பத்தி சொக்கு உள்ளுக்கு போய் அசிங்கமா போயிடுவோம். எங்களுக்கு பார்க்க பிடிக்காம போயிடும். அப்ப இந்த பற்கள் எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நாங்க காலம்புரை இந்த பற்களை திட்ட வேணும். இரவிலையும் நித்திரைக்கு போகும்போது நாங்க தீட்ட வேணும். ஏன்னு சொன்னா நேற்று ஒரு தகவல் அறிஞ்சிருந்தா நன்றி. அது எங்கள் வீட்டுல நிகழ்ச்சியை கூறியிருந்தேன். நன்றி, வணக்கம். இன்னும் நீங்கள் பல்லாமரம், பல்லக்கு, பல்பொருள் அங்காடி என்று கூட இந்த பல்லு சீட்டு சொல்றார்கள் என்று கூட நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா முக்கியமான விஷயம் மிக அழகான பெற்கள் கூறப்பெற் அகோரப்பெற்கள் இருக்கும். நிறைவாக இப்போ வயதுக்கு வந்தவர்கள் இருக்கார்கள் 80 தாண்டியவர்கள். அவர்கள் மிக அழகா இருப்பார்கள். பகல்ல இரவுல பார்க்க கூடாது. அவியலை சொல்லுங்க. கலட்டி வச்சு அப்படி அப்படியும் பார்க்கலாம். நான் அந்த அப்படி பல் செட்டை போடுறவன் அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்து எங்களுக்கு அவர்கள் அழகா தெரியறதுக்கு அவரை பண்ணி போடுகிறோம் நினைக்கிற போது உண்மைக்கும் அது நன்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அவர்களுக்கு கஷ்டமா இருக்கும் வாய்க்குள்ளாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப எல்லாம் வடிவா டக்குன்னு போட்டு டிக்கன்னு கிளிக் பண்ணி போட்டு அசையாது. ஒரிஜினல் பற்களை விட நல்ல பற்கள் இருக்கும். ஆனா கொஞ்சம் விலை கூட. என்றால் பல்லு விலை குறைவு. செய்பவர்கள் கை வைத்து செய்வதனால் அவர்களுக்கு நிறைய காசு வாங்கி போடுவார்கள். அதனால்தான் சுவிட்சர்லாந்துல பல் டாக்டர் மாதிரி நிறைய உழைக்கணும். இளம் பிள்ளைகள் எல்லாம் பல் டாக்டரா மாறிக்கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கிலாந்துல கூட நல்லா உழைப்பாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி. முழுமையா இணைஞ்சு கேட்டுக்கொண்டிருந்தீங்க சாதனை இறங்கினவர்களும் எங்களுடைய பாமக அதிபரும் அவர்கள் கூட அந்த ஒன்றை பற்றி எங்களுக்கு சொன்னா நாங்களும் அறிந்து கொள்வோம். விதவிதமா பலாப்பழம் வந்திருந்தது, பழம் வந்திருந்தது, பல்கலைக்கழகம் வந்திருந்தது, பட்டம் வந்திருந்தது, பல் வந்திருந்தது, பங்குனி வந்திருந்தது. அதே மாதிரி இன்னும் 2 சொற்களை எடுத்து நாங்கள் சாதனைவர்களும் ஒரு சொல்லை பற்றி எங்களுக்கு 2 நிமிடம் தந்து அதிபரும் எங்களுக்கு 2 நிமிடம் தந்தா நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு சொல்லுங்கள், நான் தருகிறேன். சரி, பணத்தை பற்றி நிறையவே சொல்லலாம். பணம் முன்னாடி பிணமும் வாய் திறக்கும், பணம் பாதாளம் மட்டும் மாயும் என்று பணத்தை பற்றியே நிறைய பழமொழிகள் இருக்குது. நட்சியா கேட்டு நீங்கள் தானே. பணம் மனிதனை பாடாகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பணம் இல்லாவிட்டாலும் திண்டாலும், பணம் இருந்தாலும் திண்டாட்டம். பணம் இருந்தால் பக்கு மனங்களை வச்சு கொண்டிருக்க வேண்டும். அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு. பணம் இல்லாதவன் நல்ல சந்தோஷமாகவும் நடமாடிக்கொண்டிருப்பான். ஆனால் பணம் இருப்பவன் சந்தோஷமாக நடமாட முடியாது. ஏனென்றால் அதை பாதுகாப்பதில் அவன் பிரச்சனைகள், அவன் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உண்மையில பணம் என்றது வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமே ஒழிய வாழ்க்கை முழுவதும் பணமாக இருக்கக்கூடாது என்றது எனது கருத்து. ஆனால் நாங்கள் எல்லோரும் பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவளை எவ்வளவு உழைத்தாலும் அதனை செலவு செய்வதற்கும் எங்களிடம் வழிகள் இருக்கின்றன. அதை செலவு செய்யும் போது நாங்கள் அவற்றை ஒரு பகுதியாவது எங்களுக்கு இயன்ற அளவு தானமாக தர்மமாக செய்வது சிறப்பானது. அது எங்களுக்கு நாங்கள் போடும் ஒரு உண்டியலில் போட்டு வைக்கும் அது பணம் போல எங்களுக்கு நாங்கள் செய்யும் ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வினை என்று நான் சொல்லுவேன். நல்வினை என்று சொல்லலாம். அப்படியாக பணத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் அதை சேமிக்காமல் நீண்ட காலத்துக்கு எதிர்காலத்துக்கு தேவை என்று வைக்காமல் அந்த பணத்தினை பயனுள்ள வகையில் பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மை நேரங்கள் என்னவோ தெரியவில்லை, நான் பார்க்கவில்லை.
நல்லா முடிந்து விட்டது நினைக்கிறேன். எனக்கு மிக்க நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் கேட்ட சாமி. உடனே தலைப்பு கொடுத்த ஜெசி அவர்களுக்கும் அது தொடர்ச்சியாக தந்தது இந்த பணத்தை பற்றி தந்தது சனவர்களும் மிக சிறப்பான நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி சாந்தி அக்கா. இப்போ நன்றி நன்றி நன்றி. அதிபருடைய நீங்க நிறைவில சொன்னது வந்து நேரம் டைமை பற்றி சொன்னீங்க. அப்ப அதுல ஒரு பெரிய பொன்மொழி இருக்குது, ஆமா சைனீஸ் மணி வந்து ஆமா. நேரம் பொன்னானது. ஆனால் நேரம் பொன்னானது இல்ல, பொன்னை விட பொறுமதியானது. நான் ஓ அப்ப அது அப்படி முடிச்சு வைக்கலாம். எனக்கு நேரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இன்னும் தந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய நேரம் இருந்தால் இன்னும் பணத்தை சம்பாதிக்கலாம். எனக்கு என்னுடைய வாசகம் பணம் விஷம் என்பதுதான் நான் கண்டு கொண்ட உண்மை. பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் பணத்துக்காகவே வாழுபவர்கள் விஷமான வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். வாழ்த்துக்கள். சொல்லுங்க அட்சயா. நான் விடைபெறாம நான் படுக்க போறேன். நன்றி அட்சயா. அபூர்விகா இன்றைக்கு இணைஞ்சிருக்கிற அபூர்விகா பன்னிசையில இணைஞ்சினீங்களா? ஓ கெட்டிக்காரி கெட்டிக்காரி. நன்றி அம்மா, நன்றி. நானும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். தர்ஷினிக்கு வாழ்த்து. நானும் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் திரேஸ் மரியதாஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மரியதாஸ் அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், சிரிக்காமல் விவாதிப்பது எப்படி என்று ஒரு தலைப்பு. ஆனால் சிறப்பு, அது அவருக்கு உரித்தான ஒரு பெரிய கொடை. இதெல்லாம் கோபமா இருந்தாலும் சிரிச்சபடிதான் சத்தம் போடுவாரு. இல்ல திரேசாவுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து விடுங்க. கொடுக்கலாம் நினைக்கிறேன். பெரியவர்கள் 3 இருக்கிறோம், நீங்களும் 5 பேர் இருக்கிறோம். இல்ல இன்னும் சொல்வதற்கு திரேஸ் மரியதாஸ் அவர்களும் நீங்களும் தான். இப்ப திரேஸ் மரியதாஸ் அவர்களுக்கான வரிகள் வந்து சொற்கள் வந்து பதட்டம். பதட்டமா இருப்பது எப்போதும் நல்லதல்ல. அதனால நாங்கள் என்ன செய்வோம்டா பிளவிடுவோம். அதனால எங்கட சொற்களை நாங்கள் மாறி சொல்லுவோம். இந்த பதட்டத்தால எங்கட உணர்வுகள் நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். அது இறுதியில வந்து இந்த பதட்டம் வந்து ஒரு மன நோயையே கொண்டு வந்துவிடும். அதிகமாக இந்த பரீட்சையில் பதட்டம் எல்லோருக்கும் வருவதுண்டு. எனது அண்டீர மகள் நல்ல கட்டிக்காரை. இந்த பதட்டத்தால அவள் ஒரு டெஸ்டும் செய்யல, ஏலவில்ல, அப்படியே ஓலைப்படுத்தவ. ஆனால் அவளை கட்டிக்காரை. அப்படி ஒரு உதாரணம் இந்த பதட்டத்துக்கு. நாங்களும் வாழ்க்கையில ஒவ்வொரு சொல்லையும் சொல்லிக்க சிந்திச்சு நாங்கள் சொல்லாட்டால் இந்த சொற்கள் மற்றவைக்கு போய் எங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். இன்னும் இந்த பதட்டத்தால நாங்கள் தொடர்ந்து சமூகத்திலேயோ குடும்பங்கள்லயோ பயணிக்க முடியாத ஒரு அவஸ்தை நிலை பலருக்கு இருக்கிறது. இந்த பதட்டத்தை கொஞ்சம் நாங்கள் தணிக்கிறதுக்காக கொஞ்சம் தியானம் செய்து அல்லது நாங்கள் எங்கட அறங்களை நாங்கள் பேணி பாதுகாத்தா இந்த பதட்டத்தை குறைக்கலாம். இது சாதாரணமாக எல்லோருக்கும் வருவது ஒன்றுதான். ஆனா சின்ன பிள்ளைகள் இந்த பதட்டத்தை சின்ன வயதுல இந்த மேடைகள் ஏறுறது எல்லாம் சரியான பதட்டமா இருப்பார்கள். என் பெரியவர்கள் கூட இவ்வளவுதான் மேடையில ஏறி சிரிச்சு சிரிச்சு கதைச்சாலும் அந்த பதட்டம் இருக்காம இருக்காது. இந்த பதட்டத்தை நாங்கள் எங்கட வயது முதிர்ச்சியாலையும் எங்கட ஞானத்தாலையும் எங்கட சொல்லாடல்களை நாங்கள் எவ்வளவுக்கு சிந்திச்சு ஆறுதலா நிதானமா கதைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பதட்டத்தை குறைக்கலாம். பதட்டம் படாதீங்கோ, பொறுமையா இருங்கோ. நேரம் பார்க்கிறவர் சதி செய்துட்டாரு உங்களுக்கு. அதோட கூடிட்டு 2 நிமிஷத்தோட கூடி பதறிய காரியம் சிதறும். அதே போல ஒரு சின்ன கேள்வி, அறிவார்ந்த சபை இது. பதற்றம்
பதட்டம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பதற்றமும் பதட்டமும் பதற்றம் பதட்டம் ரெண்டும் இந்த ஒண்ணுதான். ஆங்கிலத்துல சொன்னா pathetic and panic ரெண்டும் ஒரு சொல்ல அல்ல, ஒரு ஒரு சொல்ல அர்த்தம் அல்ல. இல்ல, ஒரு pathetic சொல்லல. ஆனா இந்த மீனிங் ஒன்றுதான். பதற்றமும் பதட்டமும் என்னடா நான் ஒரு லேவர்கிட்ட அடிக்கடி வீட்டுல பேச்சு வாங்குவேன். அவரு நான் பனிக்காயிட்டேன்னு சொல்றாரு, பாத்துருக்கோங்கோ அது பிழையான மீனிங், இது pathetic தான். அப்ப தமிழ்ல அது சொல்வளம் வந்து பதற்றமும் பதட்டமும். ரெண்டும் தான். இப்ப என்னண்டா இயக்குனரே, இப்ப வந்து எல்லாரும் பதட்டம் தான், சரி பதட்டம் தான், அப்படி இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்ன அறிவு காணுக்கு முன்ன என்னத்தையோ அவன் எழுதி வச்சுக்கிறான். அது தொல்காப்பியம் இலக்கணம் நாங்க படிக்கிறோம் தானே. அப்ப சும்மா நாங்க இதுக்கு எது உங்களுக்கு சரியோ அது எடுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இது நல்லா இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்துல நானும் என்ன பாஸ் பண்ணிடலாம் போல இருக்கு. அப்படியா இல்ல, தேடுவோம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் பதற்றம் என்றால் என்ன, பதட்டம் என்றால் என்ன, பனிக்கன் பத்தட்டி நான் இன்றுதான் கேள்விப்பட்டிருக்கேன். பதட்டம் தான் எனக்கு தெரியும், பதட்டம் தெரியாது. ஆனால் ரெண்டும் இருக்கும் பாருங்க, ரெண்டும் நூல்கள்ல இருக்குது. நீங்கள் இப்ப ஒரு செகண்ட் தந்தா நான் நீங்க சொல்லாத சொல்ல நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லட்டா? சொல்லுங்க. பானாவில பழை என்ற ஊர், மற்றது படகு, மற்ற பறவை, படுத்தல், பனம்பழம், பண்டங்கள், பஞ்சு, பங்குகள், பங்குச்சந்தை, பனுவல், பழக்கம், பசை, படை, பட்டை, பச்சை, பறிப்பு, பறித்தல், படங்கு, பகை, பகிர்வு, பெறா, பெரம்பொருள், பெரிவு. மிக சிறப்பு எழுதியிருக்கா. கெட்டிக்காரி. அடுத்த வாரம் நேரத்துக்கு உங்களை நேரம் வந்து 7:30க்கு அதான பிரச்சனை. நாங்க கட்டாயம் வருவேன். நிச்சயமாக 9 மணி என்றால் நிறைவாக எங்களுக்கு நான் நினைக்கிறேன் அதுல ஒரு சொல்லலாம். மாலையானதும் நெற்றியில் பட்டை இருக்கும், சிலர் வாயில் பட்டை ஊற்றுவார். சிலர் வாயில் பட்டை ஊற்றுவார்கள், பட்டை அடிப்பார்கள். நான் பட்டை பூசுவேன் நெற்றியில், சிலர் வாயில் பட்டை ஊற்றுவார்கள். பட்டை அடிக்கிறது கேள்விப்படலையே? நீ நல்ல உள்ளவள. பட்டை என்றது கல்லுக்கு இன்னும் ஒரு ஊர்வலக்கு சொல். இவர் பட்டா போட்டுட்டு வந்திருக்காரு, அங்கால தள்ளி வைங்க. சென்ற கொடி பக்கம் குளப்படி உள்ள படிச்சபடி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு நிறைவாக உங்களுக்கான சொல் பம்பரம். 2 நிமிடம் உங்களுக்கான நேரம். நடப்பதில் பம்பரம் பெரிய விழா வருகிறது. உண்மையிலேயே இது பம்பரமானதுதான் உலகம். விஞ்ஞான சாஸ்திரத்தின்படி சக்கரம் என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு அதனுடைய சுழற்சியை கண்டுபிடித்துத்தான் வாழ்க்கையினுடைய தகவல்களை கணிப்பார்கள். இதுவும் ஒரு பம்பரம் போல வடிவத்தில் சுற்றுவிடமாகத்தான். ஏன் நான் மைதானத்துல இலக்கை களமாக நான் நடக்கிறேன் என்றால் அது உலக இயக்கத்தினுடைய நடவடிக்கை. ஆகவே பம்பரம் சுற்றும் போது 2 பக்கமும் சுற்றும் என்பதுதான் சிறப்பு. ஆனால் வெளிநாட்டில் வந்தவர்கள் பம்பரம் போல இங்கு தும்படிக்கிறார்கள். ஆனால் இதே தும்பை உள்நாட்டில் பம்பரம் போல அடித்தார்கள் என்றால் அவர்களும் வந்து பெரிய பணக்காரராக ஆகிவிடுவார்கள் என்பதுதான் சிறப்பு. இப்போது சினிமாவில் எல்லாம் பம்பரம் விட இடம் இல்லாத இடங்கள் எல்லாம் பம்பரம் விட்டு காட்டுவது பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு சாதனையாக இருந்தது. 90கள் நினைக்கிறேன். பம்பரமான உலகத்துல பாய்ந்து பாய்ந்து மாய்ந்து மாய்ந்து செல்வது என்பது சிறப்பு. அதே வேளையில் இந்த பம்பரத்தின் ஒரு பகுதி விளையாட்டை நான் நினைக்கிற ராட்டனம் சுற்றுவது, ராட்டை அடிப்பது என்றெல்லாம் சொல்வார்கள். அது ஒரு விளையாட்டு. ஒரு தடி நூலில் இருந்து ஒரு உருளை வடிவத்தை அப்படியே நூலை சுற்றி விட்டு அதை இழுத்து விடுவார்கள். அதே போல இங்கே ஐரோப்பிய நாடுகளில் ஜோயோ என்கிற ஒரு பம்பரம் இருக்கிறது. அது நூல்ல சுற்றி போட்டு அதை கையை விட்டு எடுத்தோம் என்று சொல்லினால் அப்படி விளக்கு சுற்றியபடி இந்த பம்பரம் மாதிரி அந்த உருளை வடிவம் சுற்றி சுற்றி வரும். சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. மிக சிறப்பு, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.
அப்படி நான் தர குடிஞ்சு வழக்கறிஞர்னா உங்க குரல்ல கேட்டுதா நன்றி நன்றி என்று கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது ஆனால் கேட்டது. சரி ஒரு காது மாட்டி போட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு சிக்கலான தலைப்பு தாரதா யாராவது? பம்பரம் நீங்களும் பம்பரமாக வடிவாக சுத்தி சுத்தி வடிவாக சொல்லி இருந்தீங்க. நன்றி 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 நன்றி. எல்லாவற்றையும் இணைத்து கூறியது. ஆனால் எனக்கு இன்று எல்லோரும் நிறைய சொற்கள் எடுத்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சொற்களோட ஒவ்வொரு அந்த உடனே வந்த வார்த்தைகள் தானே நிறைய பேசியிருந்தோம் வந்து அன்னைக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. உற்சாகமா இணைந்திருந்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் அடுத்தவார வாணிமாவை நிச்சயமாக இணைந்து கொள்வார். உங்களுக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடித்தபடியால் தான் நீங்க திரேஸ் மரியதாஸ் அவர்கள் இணைந்திருந்து வாழ்த்துக்களும் சொல்லி இணைந்திருந்து அவரும் பேசியிருந்தார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி முழுமையாக இணைந்தது அதுவரைக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் மாமியும் நாங்களும் என்ற நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி தர்ஷினி. நன்றி அனைவருக்கும். சிறப்பு வாழ்த்துக்கள் தர்ஷினி. சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி எல்லோருக்கும். நன்றி. இந்த மகிழ்ச்சி தொடருங்கள், தொடர்வோம். நன்றி. நாளைக்கு எதுவும் சிறப்பு நிகழ்ச்சி இருக்குதோ அறிவித்த போட்டுருந்தாருங்களா? 5 ஓட்டம் நான் மறந்துட்ட தேதியை இல்லை நினைக்கிறேன். அப்ப நாளை உங்களுக்கு ஓய்வு. இரவு 7 மணிக்கு பண்பலை நிகழ்ச்சி இருக்கிறது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சந்திப்போம். உற்சாகமான பொழுதுகள் தொடரட்டும் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.